ஹலோ கைஸ், கேரளா பயணத்தில் நாள் 3 குளிச்சுட்டு ஒரு ஃபிட் போட்டு ஆக்டர் ப்ரோவோட வீடியோ மேக்கிங்க்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இல்லை எல்லாருக்கும் எலி ஓடுற சவுண்ட் கேட்டுச்சு, அதாவது பசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் டெம்பு எடுத்து உடனே இறங்கணும். இல்லை கைஸ், கேரளாவில் எங்கே திரும்பினாலும் எங்கே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குது ஃபுட்டு. அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட்டு பில் பே பண்ணுற இடத்துல இது சின்ன வயசில் சாப்பிட்டது இதெல்லாம் இங்கே இன்னும் இருக்குது. காரில் ஏறினா இது அருமையாக ஸ்டைலாக டீ குடிச்சினாரு. யார் மாதிரி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இருந்து ஃபேமஸான சர்ச்சுக்கு ஆக்டர் ப்ரோ கூப்பிட்டு போனார். அங்கே அதற்கு ஒரு சிலுவையில் வணக்கத்தை வச்சுட்டு ஆக்டர் ப்ரோ அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம் வீடியோ மேக்கிங் எடுக்க. சரி, கொஞ்சம் டைம் கிடச்சிது. நானும் அப்படி இயற்கையை அருமையாக ரசிச்சிருந்தேன். இப்படி அதெல்லாம் ரசிக்கலான்ட்டு பிடிஎஸ் எடுக்க என்ன கூப்பிட்டாங்க. கேட்ட ஆங்கிள் எதிர்பார்க்குற ஆங்கிள்லாம் வளர்ச்சி எடுத்தேன். பாருங்க இவரெல்லாம் எப்படி எடுத்து வச்சிருக்கேன்ட்டு. ஆக்டர் ப்ரோ ஒரு சில ஸ்டன்ட் சீன்லாம் பண்ணாரு. நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட இந்தியன் ஜிஎம்ஸ் கேமரா நம்பர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்ததில்ல தண்ணி படிச்சு கேமராவில். சரி, அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு போன வழியா வீடியோ மேக்கிங்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு ப்ரோ நம்மளுக்கு பரிசு அளிக்கிறேன்னு எவ்வளோ பெரிய தூக்கிட்டு வராரு பாருங்க. நீங்களே எடுத்து சாப்பிட கிளம்பலான்னு பார்த்தா அவங்க வீட்லேயே திரும்ப சாப்பிட கூப்பிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் டிஷ்ஷு பிடிக்கும்னு சொன்னோம். அவங்க அதையே பயங்கரமாக அவங்க ஊர் ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. அப்படியே ஒரு பிடிச்சிட்டு இயற்கை தேநீரை குடிக்க கிளம்புனாங்க. நான் இப்போ நண்பர்கள் அங்கே பார்த்தா எல்லாரும் பயங்கரமாக ஒரே கல்ப்பில் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இவர் ஒரே கல்ப்பில் பயங்கரமாக அடிச்சு முடிச்சாரு. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்று அடிக்கிறது பெருசு கிடையாது. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு அபேண்டட் ஹவுஸ் டெம்பு அடிச்சு எல்லாரும் காலை வச்சோம். பார்த்தா ஒரு பயங்கரமான சவுண்ட் இருந்தது. அதனாலே இன்னொரு தேநீர் ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே போனால் இன்னும் பயங்கரமாக இருந்தாங்க எல்லாருமே. பயங்கரமானா நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு ஒரு மாதிரி செமையாக ஆட்டோ போட்டுருந்தாங்க. எல்லாம் பார்க்குறப்ப நானும் என் நண்பர்களோட பண்ணலான்ட்டு லைக் மீ அண்ட் மை பாய்ஸ் அண்ட் லேட்டர் 60s அப்படின்ட்டு டேரக்டாக ரூம் விட்டு விட்டோம். போகிற வெள்ளை தாஜ்மஹால் மாதிரி இன்னொரு சர்ச்சு தெம்பிடிச்சு கண்ணில். அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு ரூமுக்கு ஜூட் விட்டு எல்லாரும் மட்டையாயிட்டோம். நாளைக்கு சந்திப்போம். மதுரைக்கும் சூசூர் பாருங்க. பை பாய்.